பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வணக்கம். உள்துறை அமைச்சர் வணக்கம். இராணுவ தலைவர் ராஜ்நாத் வணக்கம். இன்றைக்கி நான் மத்தியானமெல்லாம் டிவியில் பார்த்தேன். அந்த இராணுவ தலைவி சொல்லுதான், அந்த சிந்து நதியை நீங்கள் ஓப்பன் பண்ணால் ரத்தம் வரும் அப்படிங்க. இதெல்லாம் அந்த தண்ணி இதெல்லாம் ரத்தம் வரும் அப்படிங்க. ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லுவேன் சார். அதான் கேட்கேன். இராணுவத்தில் சொல்லுவார், அவர் சொல்லுவார் ரத்தம் வரும் அப்படிங்காரு. நான் டிவியில் இன்னைக்கு 3 மணிக்கு மோடி சார் பார்த்தேன் சார். ஆமாம், இந்தியக்காரவனுங்க இருக்க, இந்தியாவில் இருக்க அவ்வளோ போலீஸுங்க கேட்டுக்கோங்க, இராணுவ தளபதியும் கேட்டுக்கோங்க. பாகிஸ்தானுக்காரன் ஒரு சுண்ணியை கூட செய்ய முடியும். பாகிஸ்தானுக்காரன் ஒரு சுண்ணி கூட செய்ய முடியும். அப்படி நான் சொல்லுதேன், எங்கள் தலைவன் மோடி வந்துருங்க. எங்கள் தலைவன் மோடி காட்டானா அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் இவ்வளோ நாடு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த இராணுவ தளபதி சொல்லுதான், நீங்கள் மத்தியானம் பார்த்தேன். அது சொல்லுதான், தண்ணி தரலன்னா ரத்தம் வருங்க. உனக்கு தண்ணி புண்டே தர முடியலை. புண்டை நான் சொல்லுமே புண்டை ஏழு தண்ணி புண்டே தர முடியல. தமிழ்நாட்டில் தண்ணி தர முடியல. அப்போ உன்ட்ட கேட்கேன், இராணுவத்தில் கேட்கேன், அப்போ உன் பொண்டாட்டி உன் பிள்ளைய கொண்டான்னு சம்மதிப்பே வைக்காங்க. இப்போ உன்னைய கொண்டா உன் பொண்டாட்டி கொண்டு சம்மதிப்பே வைக்காங்க. 26 பெண்களை தாலி அறுத்துட்டாமலே. தீவிர தாலி அறுத்துட்டாமலே. நீ கேட்டால் இப்போ டிவியில் பேச நான் பார்த்தேன். நீ உடனே தண்ணிலாம் ரத்தவங்க. ஏழு இந்தியக்காரன் சுண்ணி கூட அசிக்க முடியல. புண்டை ஏழு இல்லை பாகிஸ்தான் கடுக்கலங்கிறி. என் தலைவன் மோடி வரைக்கும், என் தலைவன் அமைச்சருக்கும் என் சுண்ணி கூட அசிக்க முடியல. ரொம்ப பட புண்டை போட்டு மைக்கில் புண்டை மைக்கு புண்டை தான் எவனும் வாங்கிக்கலாமலே. 100 ரூபா கொடுத்தா மைக்கில் பேசலாம். அப்படி நீ தொண்டனும் தலைவனா மைக்கில் பேசலாம். இந்தியக்காரன் சுண்ணி கூட அசிக்க முடியல. தேவடியாமனே நீங்கள் கேட்கேன். இல்லை நான் பேசுகிறேன், உண்மையாக பேசுகிறேன். என் மேலே வழக்கு போட்டால் வழக்கு புண்டை போடல. புண்டை பாகிஸ்தான்காரன் புண்டாமல் இல்லை கேட்கேன். ஓத்தாலா போட்டு வாக்க. நான் கேட்கன்னு சொல்லுவேன். உடனே தண்ணி தரலாம் ரத்தம் சிந்து நதியை திறக்கலாம். என்ன ரத்தம் வருங்க? எப்படி ரத்தம் சுண்ணி வரும். இந்தியாவில் கேட்டுக்கோ, தமிழ்நாடு காவல்துறை, எஸ்ஆர்எஃப், தமிழ்நாடு போலீஸு, சிஆர்எஃப் வீரர் எல்லாம் சிங்கம்ல, கமாண்டோ ஆர்மி கமாண்டோ. ஆமாம், எவனையும் என் சுண்ணி கூட அசிக்க முடியல. புண்டை எப்படி அது என் தலைமை மாதிரி. புண்டை நீ மைக்கு புண்டை கிடச்சா மைக்கில் டிவிலாம் உடனே பேட்டி பண்ண பிடிக்கும். ஏழு நல்ல ஆம்பளைலாம் நீ தொட்டு பாரல புண்டை. தண்ணி புண்டை தர முடியல. புண்டாமனை ஏழு சிந்து நதியை தண்ணி திறக்க முடியலை. நீ தண்ணி திறக்க முடியல. நான் சொல்லுதம்ல, தண்ணி திறக்க முடியல. மோடி சொல்லணும் திறக்க முடியல. இல்லை தண்ணி வரல ரத்தம் குடிங்க சொல்ல ரத்தம் சுண்ணியே வரும். உங்கள் நாட்டு அதிபரே அவன் பயந்துட்டான். நீ ஒரு ஆள் புண்டையால் புண்டை ஏழு இந்தியாவில் இங்கே பாஜகவின் பாஜகவின் இளைஞர்கள் பூச்சி பண்ணால் துளு பறக்கும் மாதிரி. நீ ஒரு ஆள் புண்டை மாதிரி பேசப்படி மைக்கு புண்டை கிடச்சோம்னு ஒரு தோட்டமாக புண்டை வச்ச. இந்தியக்காரன் சுண்ணியை கூட நீ அசிக்க முடியாடா. இங்கே இந்தியாவில் இருக்க இங்கே இந்த நம்ம கேப்டன் சொன்னாங்கல்ல, காஷ்மீர் ஆப்பிள் கேட்கணும்ல, அது மாதிரி சொல்லுங்களா. காஷ்மீர் புல்ல கூட நீ பிடுங்க முடியாடா. புண்டை ஃபோன் புண்டையில புண்டாமா. இந்தியக்காரமான தோட்டம்னா உன்னை விட வேண்டாமா வைக்க மாட்டேன். தண்ணியே சுண்ணியா ரத்தம் ஏழு நல்ல ஆம்பளை இராணுவனால புண்டை ஏழு சிஆர்பி வீரர், தமிழ்நாடு காவல்துறை. ஆனால் ஒன்று நடக்குமே உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஒன்றே போய் நீ பிச்சை அடிப்பியே. ஏட்ட சீனாட்ட பிச்சை அடிப்பியே. நீங்கள் பிச்சை எடுத்தே அப்படி உங்கள் பழக்கம் வீட்டில். அப்படி சீனா கண்ட பிச்சை எடுத்து உங்கள் பழக்கம் வீட்டில் வாயில. சரி வாங்க வாழ்க்கை முடிஞ்சு பாரத் மாதிரி.